இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன? ஒரு செக், ஒரு ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இது எல்லாமே ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். இந்த ஆக்டை எப்போ எனாக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 9th December 1881. இது எப்போ ஃபோர்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா 1st March 1882 தான் கொண்டு வராங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆக்ட் எதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க, இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு செக், ஒரு ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், இந்த மாதிரி மோட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அதாவது இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையும் லீகலைஸ் பண்ணணும். இந்த சிஸ்டத்தை எல்லாத்துக்கும் ரெகுலேட் பண்ணணும், அதாவது எல்லா மக்களுக்கும் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னு கொண்டு சேர்க்கறதுக்காக இதுதான் மெயினாக இந்த ஆக்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காண்டி இதை கொண்டு போகணும் அப்படின்னா, இப்போ 2 பார்ட்டிஸ்குள்ளே ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அங்கே வந்து ஸ்மூத்னஸ் இருக்கணும். அதாவது இப்போ ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஆகுது அப்படின்னா கூட அந்த டைமில் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சோ ஒரு செக்கோ அவங்களுக்கு வந்து அது ஒரு ப்ரூஃபாக இருக்கிறதுனால அவங்க சைடில் அது வந்து ஒரு ஆட் ஆன் அட்வான்டேஜாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆக்டோட ஒரு கோர் ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா, இந்த ஆக்டில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் அண்ட் டிஃபைன்ட் ரூல் இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையும் இந்த ஆக்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி லைன் அதை வந்து தெளிவாக சொல்லுது. அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்னெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுது. ஒரு ஆப்ளிகேஷனா என்ன, ஒரு என்டோர்ஸ்மெண்ட்னா என்ன, நெகோசியேஷன்னா என்ன, அக்செப்டன்ஸ் என்ன, ஏன் பார்ட்டிஸோட லயபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு கூட இந்த ஆக்ட் வந்து நம்மளுக்கு தெளிவாக சொல்லுது. இந்த ஒரு 2 பர்சன் இந்த ஆக்டுக்கு கீழே ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்குள்ளே இன்வால்வ் ஆகிறாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நடக்குது அப்படின்னா ஈஸியாக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி அந்த இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு பார்ட்டிஸோட ரைட்ஸ் என்னென்ன அப்படின்னு தெளிவாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் நம்மளுக்கு சொல்லியிருக்கு. அதே மாதிரி ஒரு பார்ட்டியோட ஆப்ளிகேஷன் என்னெல்லாம் அவங்க பண்ணணும் பண்ணக்கூடாது அதையும் அந்த அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து தெளிவாக சொல்கிறதுனால நாளைக்கு ஃப்யூச்சரில் அவங்களுக்கு ஏதோ ஒரு இஷ்யூஸ் ஆகுறது அப்படின்னாலும் ஈஸியாக அதை ரிசால்வ் பண்ண முடியுது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் அப்படின்னா என்ன, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா என்ன, செக்னா என்ன, ப்ராமிசரி நோட்னா என்ன அப்படின்னு ஈச் அண்ட் எவ்ரி திங் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன, அதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் இருக்காங்க, அந்த பர்சன் இன்னொரு பர்சனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் சம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து ஏதர் டிமாண்ட் அப்படின்லாம் ஃப்யூச்சர் டேட்டில் நான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டை தரேன் அப்படின்னு ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்டாக கொடுக்கறத தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஈஸிலி டிரான்ஸ்ஃபரபிள். ஒருத்தவங்க என்டோஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கொடுத்துடலாம். அதே மாதிரி இதோட கீ ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம் அப்படின்னா இதோட நெகோஷியபிலிட்டி தான். ஏன் அப்படின்னா இது ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன் ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்க டைட்டிலை நான் இன்னொருத்தவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமாக. செக்ஷன் 13 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லுது. நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா ஒரு ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிலாம் செக் பேயபிள் எய்தர் டு ஆர்டர் ஆர் டு பியரர். டு ஆர்டர் அப்படின்னு இதில் என்ன மீன் பண்ணுறாங்க அப்படின்னா பேயபிள் டு அ ஸ்பெசிஃபிக் பர்சன் நேம்ட் ஆன் இட். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எந்த பர்சனோட நேம் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்கோ அந்த பர்சனுக்கு பே பண்ணுறது தான் டு ஆர்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பியரர் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யார் ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ என்கிட்ட இருந்தால் நீங்கள் வந்து என்கிட்ட அந்த ரூபாவை கட்டணும். மேபி நான் அதை இன்னொருத்தங்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால அந்த பர்சன் கிட்ட நீங்கள் பே பண்ணால் போதும். இதுக்கு நீ எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான சிக்னேச்சர் எதுவுமே தேவையில்லை, அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ணாலே போதும் அப்படின்னு இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த செக்ஷனில் 3 இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. எதெல்லாம் அப்படின்னா ப்ராமிசரி நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், செக். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா இது வந்து ஃப்ரீலி டிரான்ஸ்ஃபரபிள். ஒரு பர்சன் டு இன்னொரு பர்சன் ஈஸியாக டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹோல்டர் கேன் சூ ஆன் ஹிஸ் ஓன் நேம். இப்போ ஒரு பர்சன், இப்போ நான் தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஹோல்ட் பண்ணுறேன், எனக்கு அந்த பர்சன் ப்ராப்பராக அமௌண்ட் பே பண்ணல அப்படின்னா நான் என்னோட நேம்லேயே கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹோல்டர் இன் டியூ கோர்ஸ் கெட்ஸ் பெட்டர் டைட்டில். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இப்போ என்கிட்ட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் அண்ட் சேஃபர் ஓனர்ஷிப் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க.
அதே மாதிரி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கண்டிப்பாக ரிட்டன் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு அன்கண்டிஷ்னல் ப்ராமிஸாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஆர்டர் டு பே இருக்கணும். கண்டிப்பாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எனக்கு இவ்வளோ ரூபாய் அவங்க தரணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக லைன் மென்ஷன் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா கண்டிப்பாக அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யாருக்கும் இடையில நடக்குது, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் ஆயிருக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராமிசரி நோட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். செக்ஷன் 4 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 வந்து ப்ராமிசரி நோட் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ராமிசரி நோட் வந்து ஒரு ரிட்டன் இன்ஸ்ட்ருமெண்ட். அது வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம், நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னாலே ஒரு ரிட்டன் ஃபார்மில் தான் இருக்கும். அதே மாதிரி ப்ராமிசரி நோட்டும் ஒரு ரிட்டன் இன்ஸ்ட்ருமெண்ட் தான். அதே மாதிரி இதில் வந்து அன்கண்டிஷ்னல் ப்ராமிஸ் இருக்கும். அதே மாதிரி சைன் பை தி மேக்கர், யார் மேக் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இதில் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து கிளியராக எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், அந்த ப்ராமிசரி நோட்டை யார் வச்சுருக்காங்களோ அந்த பர்சன் கொடுக்கணுமா, இல்லை வேறு ஏதாவது ஒரு சர்டன் பர்சனுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கிளியராக அதில் போட்டிருக்கோம். ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும் இதில் 2 பர்சன் இன்வால்வ் வராங்க. ஒன்று மேக்கர், ஒன்று பேயி. மேக்கர் அப்படின்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது அந்த ப்ராமிசரி நோட்டை யார் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் மேக்கர். அதாவது எந்த பர்சன் இன்னொரு பர்சனுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணியை வந்து நான் உங்களுக்கு பே பண்ணுறேன் அப்படின்னு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் மேக்கர். ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும் மேக்கர் தான் டெப்டார். அதே மாதிரி பேய் அப்படின்னா இஸ் அ பர்சன் whom the amount to be payable, அதாவது யாருக்கு ரூபாய் கொடுக்கணுமோ, அதாவது இப்போ எனக்கு இன்னொரு பர்சன் கொடுப்பாங்கல்ல, நான் தான் அப்போ பேய். இன்னொரு பர்சன் யார் ரூபாய் என்கிட்ட இருந்து வாங்கியிருப்பாங்களோ அவங்க வந்து மேக்கர். செக்ஷன் 5 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு சொல்லுது. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் மற்ற எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி இதுவும் ரிட்டன் ஃபார்மில் தான் இருக்குது. அதே மாதிரி இதுலேயும் அன்கண்டிஷனல் ஆர்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 3 பர்சன் இன்க்ளூட் ஆகிறாங்க, ட்ராயர், ட்ராயி, பேயி. ட்ராயர் அப்படின்னா யார் அந்த பில்லை ரெடி பண்ணி சைன் பண்ணுறாங்களோ அவங்க ட்ராயர். ட்ராயி அப்படின்னா அந்த பில் எந்த பர்சன் மூலமாக பேயிக்கு அமௌண்ட் போகுதோ அவங்க வந்து ட்ராயி. ரூபா வாங்குறவங்க பேய். அதே மாதிரி ட்ராயர் வந்து ஒரு சர்டன் சம் ஆஃப் மணியை வந்து பேய்க்கு கொடுக்க சொல்லி இன்னொரு பர்சன் கொடுப்பாங்க. அந்த பில்லை இன்னொரு பர்சன் கொடுக்குறாங்களே, ஒரு பர்சன் அந்த பில்லை வாங்குறவங்க தான் ட்ராயி. ட்ராயி வந்து இதில் வந்து பேமெண்ட்டை வந்து பேய்க்கு வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் செக்கை பொறுத்த வரைக்கும், இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு செக்கை ட்ரா பண்ணுறேன், அதாவது நான் வந்து செக் எழுதுறேன்னா நான் பேங்குக்கு வந்து அந்த செக்கை கொடுக்குறேன். செக்கை கொடுத்து இதை வந்து நான் தேர்ட் பர்சன் இன்னொரு பர்சனுக்கு வந்து அந்த அமௌண்ட்டை கொடுக்க சொல்கிறேன். அப்போ இதில் வந்து நான் ட்ராயர், பேங்க் வந்து ட்ராயி, பேமெண்ட் யார் ரிசீவ் வராங்களோ அவங்க பேய். செக்ஷன் 6 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் வந்து செக் அப்படின்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுது. செக்கும் ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் தான். இதுலேயும் அதே மாதிரி ட்ராயர், ட்ராயி, பேய் தான் இருக்காங்க. இதில் வந்து இப்போ நான் தான் இருக்கேன்னா நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபைட் பேங்கர் மேலே ஒரு செக்கை ட்ரான் பண்ணுறேன். இப்போ பேங்க் தான் அதில் வந்து ட்ராயியாக இருப்பாங்க, நான் ட்ராயராக இருப்பேன். எந்த பர்சனுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்களோ அவங்க தான் பேய். இவ்வளோ நேரம் நம்ம நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன, எதெல்லாம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஒரு வேலிடான நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், இட் மஸ்ட் பி இன் ரைட்டிங். நம்ம இவ்வளோ நேரம் சொன்ன மாதிரி தான், அது கண்டிப்பாக ஒரு ரிட்டன் ஃபார்மில் தான் இருக்கணும். மேபி அது ஓரலாக இருந்தால் அது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாகவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பாக சைன் பண்ணியிருக்கணும். யாரால் அப்படின்னா ஒன்று ட்ராயரால் இருக்கணும், அப்படி இல்லைன்னா மேக்கரால் கண்டிப்பாக அதை சைன் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு அன்கண்டிஷனல் ப்ராமிஸ் அப்படி இல்லைனா ஒரு ஆர்டராக இருக்கணும். ஏன் அப்படின்னா பேமெண்ட் மஸ்ட் நாட் டிபெண்ட் ஆன் எனி கண்டிஷன். ஏதாவது ஒரு கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணால் தான் நாங்கள் வந்து பே பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் அதில் மென்ஷன் ஆயிருந்தா அது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு கிளியராக மென்ஷன் ஆயிருக்கணும்.
அமௌண்ட் வந்து கிளியராக மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கண்டிப்பாக கிடையாது. அதே மாதிரி யாருக்கு இடையே அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டிஸோட டீட்டெயில் சர்டைனாக இருக்கணும். பார்ட்டிஸோட டீட்டெயில்ஸ் வந்து இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் கூட அது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பேமெண்ட் வந்து மணி ஃபார்மில் மட்டும்தான் இருக்கணும். வேறு ஏதாவது ஒரு குட்ஸ் ஃபார்மில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட் 1899 படி ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு வந்து ஸ்டாம்பிங் தேவைப்பட்டால் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து கண்டிப்பாக அந்த பேய்க்கு வந்து டெலிவர் பண்ணியிருக்கணும். இந்த இதில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலைனாலும் அது வந்து ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக வந்து நம்மளால் கருதவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஃபைனலாக டிஸ்ஹானர் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே டிஸ்ஹானர் பண்ணுறாங்க எந்த மாதிரி சமயத்தில் அப்படின்னா நான் அக்செப்டன்ஸ் அண்ட் நான் பேமெண்ட். செக்ஷன் 91 வந்து நான் அக்செப்டன்ஸ் பற்றி சொல்லுது. செக்ஷன் 92 வந்து நான் பேமெண்ட் பற்றி சொல்லுது. அதே மாதிரி இப்போ வந்து டிஸ்ஹானர் ஆஃப் செக் அப்படின்னா இப்போ ஒரு பர்சன் அவங்க அக்கௌண்ட்டில் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்குன்னு தெரிஞ்சே ஒரு செக்கை ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து செக்ஷன் 138க்கு கீழே பனிஷபிளான ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக ஒரு கேஸ்லாவோட முடிக்கலாம். இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கேஸ்லாம் லக்ஷ்மி டைச்சன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். இந்த கேஸில் ஒரு க்ளோஸ்டான அக்கௌண்ட்டில் வந்து செக் ட்ரா பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட் இருக்க பர்சன் ஒரு செக் ட்ரா பண்ணால் அது செக்ஷன் 138 கீழே ஒரு அஃபென்ஸோ, அதே மாதிரி ஒரு க்ளோஸ்ட் அக்கௌண்ட்டாக இருந்து தெரிஞ்சும் ஒரு செக்கை ட்ரா பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் செக்ஷன் 138 கீழே ஒரு பனிஷபிளான அஃபென்ஸ் தான். இந்த வீடியோவில் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா என்ன, எதெல்லாம் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், இப்போ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன ரெக்யூர்மெண்ட்ஸ் இருக்குது அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஒரு கமர்ஷியல் டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ பெரிய பேக் போனாக சப்போர்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் மூலமாக 2 பார்ட்டிஸ் யாராவது ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ரஸ்ட் வந்து பில்ட் ஆகுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.